ஓம் சிவாய போற்றி. ஓம் சண்முகா போற்றி. அன்பு நேயர்களே, அன்பார்ந்த சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று ஜோதிடத்தில் துலாம் ராசியை பற்றி பார்க்க இருக்கிறோம். சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்த துலாம் ராசி நேயர்களே, இன்றைய கிரகநிலை உங்களுக்கு இன்றைய கிரகநிலையில் உட்கார்ந்திருக்கும் கிரக அமைப்பும் எந்தெந்த நட்சத்திரத்திலும் அமர்ந்திருக்கிறது, உங்களுக்கு சாதகமாக நிலையா, உங்களுக்கு சாதகமின்றி கிரகநிலை இன்றைய நிலையிலும் வருகின்ற ஏப்ரல் மாதமும் உங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நிலையான வாழ்க்கை, சந்தோஷம், மகிழ்ச்சி நிறையக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்க இருக்கிறத கிரக அமைப்பு, இல்லது உங்களுக்கு அதை கொடுக்காமல் உங்களுக்கு மறுபடியும் மேலும் மேலும் சில கஷ்டங்களும் துன்பங்களும் உங்களை வாழ்க்கையில் நாட இருக்கிறது என்பது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. மேலும் உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் நீங்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை உங்களுடைய வாழ்க்கை நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை அதையும் பார்த்து விடலாம். நீங்கள் சுக்கிர பகவானின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் வாழ்க்கையில் சமநிலை என்ற கொள்கையோடு வாழ்பவர்கள். நீங்கள் எந்த ஒரு விஷயம் எடுத்து கொண்டிருந்தாலும் நியாயமாக முடிவெடுக்க ஒரு ஆசைப்படுவீர்கள். உங்களுடைய மற்றவர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் நியாயத்தை அந்த இடத்தில் நாட்ட ஒரு வலியுறுத்துவீர்கள். தவறான ஒரு கொள்கையாக தவறான ஒரு விஷயம் வந்தால் கண்டிப்பாக அதில் ஈடுபாடுகள் உங்களுக்கு குறைவாக இருப்பதை இங்கே பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் துலாம் ராசியை சேர்ந்த அந்த சுக்கிர பகவான் ஆதிக்கம் இருந்த துலாம் ராசியை சார்ந்தவர்கள் நீங்கள். ஆகையால் நீங்கள் கண்டிப்பாக அநியாயம் என்ற ஒரு பக்கத்தில் நிற்க மாட்டீர்கள். பொதுவான நிலையில் நீங்கள் நிற்பதை பார்க்க முடியும். உங்களுடைய அந்த சுக்கிர பகவான் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் கண்டிப்பாக ஒரு அழகு சார்ந்த விஷயத்திலும் அழகு சார்ந்த ஒரு வேலையிலும் அந்த அழகு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்களையும் கண்டிப்பாக ஏதோ ஒரு வழியில் நீங்கள் ஒரு ஈடுபாடு உங்களிடம் இருப்பதை பார்க்க முடியும். கலை சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் இசை நடனம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அலங்கார பொருட்கள் வாங்குவதும் விற்குவதும் அதிகமாக அதை சார்ந்த உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை நகர்ந்து செல்வதை நீங்கள் பார்க்க முடியும் நேயர்களே. உங்களுடைய பேச்சு மென்மையான பேச்சுவார்த்தை, கண்டிப்பாக உங்களுடைய பேச்சு அனைவருக்கும் பிடிக்கக்கூடிய ஒரு பேச்சு. ஏன்னா அந்த சுக்கிரனின் ஆதிக்கம் நிறைந்திருப்பதால் கண்டிப்பாக உங்கள் மென்மையான பேச்சு பேசக்கூடிய ஒருவராக இருப்பதை பார்க்க முடியும். உங்களுடைய பேச்சால் மற்றவர்களை எளிதில் கவரக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் இருப்பதை கண்டிப்பாக உணர முடியும். யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அவ்வளோ சீக்கிரம் உங்களை வெறுக்க மாட்டார்கள். உங்களை விரும்புபவர்களே அதிகமாக இருக்கும் நேயர்களே. சமூக நலம், கண்டிப்பாக அதோடைய நலனை கருத்தில் எப்போதும் நீங்கள் அந்த நலனை கொண்டு கண்டிப்பாக பாடுபடக்கூடிய ஒரு நபராக இருப்பீர்கள். நண்பர்கள் இருந்தாலும் உறவுகள் இருந்தாலும் சமூகத்தில் ஒரு நல்ல பெயர் பெற வேண்டும் ஒரு ஆர்வம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த விஷயத்தில் கண்டிப்பாக நண்பர்கள் வட்டாரத்திலும் உறவினர் வட்டாரத்திலும் கண்டிப்பாக ஒரு ஈடுபாடு இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும். அமைதியை விரும்புபவர்கள் நீங்கள். எந்த ஒரு சண்டை சச்சரவும் வேண்டாம் என்று ஒதுங்கி அமைதியை சந்தோஷமான மகிழ்ச்சியாக இருப்பதை விரும்புபவர்கள் நீங்கள். வாதம் போன்றவற்றை கண்டிப்பாக தவிர்க்கக்கூடியவர்கள் நீங்கள். ஒரு இடத்தில் சண்டை சச்சரவு அதிகமாக இருக்கதா, ஒருவர் அடிக்கடி சண்டை போடுகிறாரா, கண்டிப்பாக அவர்களுடைய நட்பை வேண்டாம் என்று ஒதுங்கி நிற்பவர்கள் நீங்கள். உங்களை பொறுத்தவரை கண்டிப்பாக ஒரு அன்பானவர்களாக இருக்க வேண்டும், நியாயமானவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையானவராக இருக்கணும். அவரை நீங்கள் விரும்புவார்கள். அவரை நாடிய உங்களுடைய நட்பும் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையும் வாழ்க்கையை சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகளும் இருந்தாலும் சரி, ஒரு நல்ல ஒரு நியாயமான உங்களுடைய கொள்கைகள் இருந்தாலும் சரி, அதை நாடிய இருக்க உங்களை கண்டிப்பாக ஒரு நம்பிக்கை அதில் இருப்பதை பார்க்க முடியும். உங்களுடைய குறைகள் என்றால் என்னன்னா, நீங்கள் முடிவெடுக்கக்கூடிய தாமதம் ஏற்படும் நேரங்களை. எந்த ஒரு விஷயத்திலும் கண்டிப்பாக அதிகமாக யோசிக்கக்கூடியவர்கள். சட்டென்று முடிவு எடுக்க முடியாது உங்களால். கண்டிப்பாக ஒரு முறை பல முறைக்கு நீங்கள் யோசித்து குழப்பத்தில் அதிகமாக நீங்கள் இருப்பதை பார்க்க முடியும். ஒரு பெண்ணை ஒரு திருமணம் சார்ந்த விஷயத்திலும் சரி அதிகமாக குழப்பத்தில் இருப்பீர்கள். ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு விஷயத்திலும் குடும்பத்தை விட்டு விலகிச் செல்வதையும் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தாலும் அதிலும் ஒரு குழப்பம் ஏற்படும். ஊரில் சென்று வேலை செய்வதும் சில அந்த குழப்பத்தாலே நீங்கள் குழம்பி கொண்டிருப்பதை பார்க்க முடியும். சில நேரங்களில் தவறான நபர்களை நம்பி ஏமாறுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வைத்திருந்தாலும் உங்கள் குழப்பங்களை காரணம் அது. நீங்கள் உங்களை நம்பியவர்கள் சில உங்களுக்காக ஒரு உயிர் உங்களுக்காக ஒரு உறவு இருக்கும். ஆனால் அதை அவ்வளவு சீக்கிரம் மற்றவர்கள் பேச்சு சில கேட்பதால் கண்டிப்பாக அந்த உறவை கண்டிப்பாக நீங்கள் விட்டு விலகச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கண்டிப்பாக ஏற்படுவதை பார்க்க முடியும். அதெல்லாம் உங்கள் குழப்பங்களே காரணம். அந்த குழப்பங்களை சரியாக நீங்கள் பயன்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக உங்களை வெற்றி ஈட்டுவதை பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள்
ஜெயிப்பதையும் செழித்து வளர்வதையும் பார்க்க முடியும். வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கைக்கு வாழ்வதையும் பார்க்க முடியும். ஆடம்பர விருப்பம் கண்டிப்பாக அதிகமாக இருக்குங்க. செலவுகளை கட்டுப்படுத்தாமல் கண்டிப்பாக செலவு ஒரு 50,000 சம்பாதிச்சா கண்டிப்பாக 10,000 நீங்கள் ஆடம்பர பொருட்களை செலவழிப்பதும், உங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை துணி ட்ரெஸ் வாங்குவதிலும் சரி, உங்களுடைய உடலில் அழகு சார்ந்த பொருட்கள் வாங்குவதையும் கண்டிப்பாக ஒரு 10,000 செலவிடுவதையும் 20,000 கண்டிப்பாக செலவிடுவதை பார்க்க முடியும். ஒரு 30,000 சம்பாதிச்சா கண்டிப்பாக 15,000 நீங்கள் அதில் வீண் செலவிடுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும் நேயர்களே. அனைவரையும் கண்டிப்பாக மகிழ்ச்சியாக வைத்திருக்க கண்டிப்பாக பாடுபடக்கூட ஒருவரே நீங்கள் துலாம் ராசி நேயர்களே. நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி, சந்தோஷம், குடும்பத்தில் செழிப்பாக இருக்க வேண்டும் எண்ணம் உங்களுக்கு அதிகமாக இருப்பதை கண்டிப்பாக பார்க்க முடியும். கட்டுப்படுத்த சில டைம் நீங்கள் அதற்காக போராடுவதையும் பார்க்க முடியும். உங்கள் வாழ்க்கையை அதனால் உங்கள் வாழ்க்கையை விட்டு கொடுத்து செல்வதையும் பார்க்க முடியும். இதனால் உங்கள் விருப்பத்தையும் நீங்கள் விட்டு கொடுப்பதையும் கண்டிப்பாக பார்க்க முடியும். அந்த ஒரு டைமும் அந்த ஒரு நேரம் காலம் கண்டிப்பாக நேரிடக்கூடிய வாய்ப்பு உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்பட்டே தீரும் நேயர்களே. உங்களோட வாழ்க்கை காதல் மற்றும் திருமண வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு அன்பும் புரிதலும் அதிகமாக இருப்பதை பார்க்கும். அதையே நீங்கள் சார்ந்திருப்பீங்க, அதையே நீங்கள் விரும்புவர்கள் நேயர்களே. காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் நாட்டம் அதிகமாக இருக்கும். அந்த வாழ்க்கையை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அரேஞ்ச் மேரேஜ் கண்டிப்பாக சந்தோஷத்தை கொடுக்காத நேயர்களே. அது கொடுத்தாலும் அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்காது. ஏன்னா நீங்கள் மகிழ்ச்சி, கலை, சந்தோஷம், நடனம், இசை அந்த சம்மந்தப்பட்ட அந்த உங்கள் வாழ்க்கையே அந்த இறப்பு முதல் பிறப்பு முதல் இறப்பு வரை அதை சார்ந்தே இருக்கும் வாழ்க்கை. மகிழ்ச்சியே உங்களை விரும்புவார்கள். நீங்கள் ஆப்போசிட் பர்சன் அதை விரும்பாதவர்கள் இருந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை தோல்வியாவதை பார்க்க முடியும். நல்ல ஒரு துணையை எதிர்பார்ப்பீர்கள். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழப்பத்தால் அந்த துணையை கண்டிப்பாக மிஸ் பண்ணுவதை கண்டிப்பாக பார்க்க முடியும். இல்லை குடும்பத்தை சார்ந்த சில பிரச்சனையால் நீங்கள் மிஸ் பண்ணுவதை பார்க்க முடியும். வாழ்க்கை சமநிலை என்ற முக்கியத்துவம் கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட துலாம் ராசினியர்களே, தற்போது உங்களுக்கு கிரக அமைப்பு எந்த நிலையிலும் எவ்வாறு இந்த கிரக அமைப்பு என்ற நிலையிலும் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலும் கண்டிப்பாக இருக்கிறது. உங்களுக்கு சாதகமான நிலையா சாதகமின்றி இருக்கிறதா என்பதை பார்க்க இருக்கிறோம் நேயர்களே. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். முழு வீடியோவை பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கைக்கு ஃப்யூச்சருக்கு அறியக்கூடிய வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொடுக்குறோம். சூரிய பகவான் தற்போது உத்திராட்டாதி நட்சத்திரத்தை கண்டிப்பாக சூரிய பகவான் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு துலாம் ராசிக்கு 6 சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார். அவரோட யாருக்கு அதுக்காக சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். தற்போது சனி பகவான் தன்னுடைய நட்சத்திரம் உத்திராட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு துலாம் ராசிக்கு உங்களுக்கு யோக கிரகமான உங்களுக்கு சுக்கிர பகவான் இங்கே அஸ்வினி 2ஆம் பாதத்தில் உங்களுடைய கேது பகவான் நட்சத்திரத்தை அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு மற்றொரு கிரகமான உங்களுக்கு யோக கிரகம் என்று சொல்லுகின்ற உங்களுக்கு புதன் பகவான் உங்களுக்கு சதியம் நட்சத்திரத்தில் உங்களுக்கு தற்போது சதியம் ராகு பகவானின் நட்சத்திரத்தை அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்கு 2 கூடிய 7 கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய கும்ப ராசியில் தற்போது புரட்டாதி குருவோட நட்சத்திரத்திலும் உங்களுக்கு 5 ராகுவும் அந்த புதனோட சேர்க்கப்பட்ட சதியம் தன்னுடைய 2ஆம் பாதத்தில் சதியம் ராகுவும் தன்னுடைய நட்சத்திரத்திலும் அமர்ந்திருக்கிறார். 3 கோள்களும் உங்களுக்கு கும்பராசியில் செவ்வாய் பகவானும் புதன் பகவானும் ராகு பகவானும், கும்பராசியிலும் சனி பகவானும் சூரியனும், உங்களுக்கு மீன ராசியிலும் உங்களுக்கு 7ஆம் இடத்தில் உங்களுடைய சுக்கிரன் உங்கள் ஸ்தான அதிபதியான சுக்கிர ஆச்சரியம் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் தன்னுடைய நட்சத்திரத்தில் குரு பகவான் தன்னுடைய புனர்பூசம் 1ஆம் பாதத்தில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் தற்போது அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவான் உங்களுக்கு மற்றொரு கிரகமான சந்திர பகவான் தற்போது சந்திர பகவான் உங்களுக்கு சூரியன் சிம்ம ராசியான சூரியன் மகன் 2ஆம் பாதத்தில் தற்போது அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு சந்திர பகவான். கேது பகவான் உங்களுக்கு தற்போது அவர் மகம் 4ஆம் பாதத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது பகவான் தற்போது தன்னுடைய நட்சத்திரத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறார். மகம் 4ஆம் பாதத்தில் அந்த சந்திர பகவானும் மகன் கேதுவோட நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கிறார். தற்போது கிரக அமைப்பு இவ்வாறு அமைந்திருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு சாதகமாக கிரகநிலை அமைந்திருக்கிறதா? உங்களுக்கு இந்த கிரகநிலை அமைந்திருக்கும் கிரகநிலை நட்சத்திர அடிப்படையிலும் உட்கார்ந்திருக்கும் கிரகநிலை அடிப்படையிலும் உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் சாதகமாக இருக்கிறது என்பதை பார்த்து விடலாம். துலாம் ராசினியர்களே, உங்களுக்கு தற்போது உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், ஒரு ஆடம்பர வாழ்க்கை, திடீர் ஒன்று அதிர்ஷ்டத்தையும் திடீர் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு உங்களுடைய ஸ்தான அதிபதியான சுக்கிர பகவான் உங்களுக்கு 7 தற்போது மேசராசியில் உட்கார்ந்து அவருடைய பார்வை 7ஆம் பார்வையான உங்களுடைய துலாம் ராசியில் விழுவதால்
கண்டிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான நிகழ்வு நடைபெறப் போகிறது நேயர்களே. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்படும், சந்தோஷம் கண்டிப்பாக கைகூடுவதை பார்க்க முடியும். ஏதோ ஒரு உங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். ஏதோ ஒரு வழியில் கண்டிப்பாக ஒரு இந்த சுக்கிர பகவான் பார்வைப்படுவதால் உங்களுக்கு நலன் கண்டிப்பாக படிப்படியாக நீங்கள் நலனை பெறுவதை பார்க்க முடியும். உங்களுக்கு மகிழ்ச்சி கூடுவதையும் உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் தனவரவும் செல்வம் ஆடம்பர பொருட்கள் வாங்குவதை பார்க்க முடியும். அழகு சார்ந்த பொருட்கள் வாங்குவதை பார்க்க முடியும். அதை சார்ந்த தொழில் சிறப்பாக ஜெயிப்பதை பார்க்க முடியும். அதை சார்ந்த தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையும். ஏனென்றால் இந்த சுக்கிர பகவான் பார்வைப்படும்போது உங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு மாற்றம் ஏற்படும். இதுவரை நீங்கள் சில தோல்விகள் ஏற்பட்டிருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் உச்சம் பெற்று இருந்தாலும் 8 6 உச்சம் பெறுவதும் தவறில்லை. உங்களுக்கு அதை விட உச்சம் பெற்று இருக்கும் அந்த பவரை அந்த உச்சம் பெற்று இருக்கும் நிலையை விட தற்போது 7ஆம் இடத்தில் உங்களுக்கு துலாம் ராசிக்கு ஏழில் உட்கார்ந்து அவருடைய பார்வை நேரடி பார்வை விழுவதால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியான ஒரு பாதை இந்த சுக்கிர பகவான் இந்த ஏப்ரல் மாதத்தில் கொடுக்கிறார் நேயர்களே. கண்டிப்பாக கவலை வேண்டாம். உங்களுக்கு 4 5 கூடிய முதல் தர யோகாதிபதி உங்களுக்கு அந்த சனி பகவான் 6இல் அமர்ந்திருப்பது ஒரு விதத்தில் சனி பகவான் 6 கூடியவன் 6இல் அமர்ந்திருப்பது உங்களுக்கு தற்போது சாதகமாக நிலை இல்லை என்றாலும் அவர் அசுப கிரகம். அவர் இயற்கையாகவே 6இல் அவர் அமர்வது கண்டிப்பாக ஏதோ ஒரு நன்மையும் தருவார் அவர். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஓரளவு உங்களுக்கு 50% நன்மையும் தீமையும் கலந்து பலனை கொடுப்பார் சனி பகவான். உங்களுக்கு ராஜகோள்கள் உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி உங்களுடைய புதன் பகவான் கண்டிப்பாக அறிவு சார்ந்த கிரகாதிபதி என்று அழைக்கக்கூடிய அந்த புதன் உங்களுக்கு நல்ல ஒரு ஆற்றலையும் பாக்கியமும் திடீர் ஒரு அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய இடத்தில் 5ஆம் இடத்தில் இருந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு மறுபாக்கியத்தில் உங்களுக்கு உட்காந்து உங்கள் வீட்டுக்கு பாக்கியஸ்தானம் மீன ராசிக்கு மறுபாக்கியத்தில் உட்கார்ந்துருக்கிறாரோ மீன ராசிக்கு அவர் உட்கார்ந்துருக்கிற கும்ப வீட்டில் உட்காந்து மறுபாக்கியஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போது அவர் கண்டிப்பாக பாக்கியத்தை திடீர் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிலையை உண்டாக்குவார். உங்களுக்கு அறிவு சார்ந்த விஷயத்தை கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். கண்டிப்பாக அறிவு சார்ந்த உங்களுக்கு தந்தையின் மூலம் கண்டிப்பாக ஒரு லாபத்தை கொடுப்பார். அறிவு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக ஈடுபாடு அதிகமாக இருக்கும். அறிவு சார்ந்த ஒரு தொழிலில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு வளர்ச்சி ஏற்படுவதை பார்க்க முடியும். ஒரு சட்ட சிக்கல் தீர்வதை பார்க்க முடியும். நல்ல ஒரு யோசிக்க திறன், நல்ல ஒரு திட்டமிடுதலும், நல்ல ஒரு வளர்ச்சியான பாதையை உங்கள் வாழ்க்கையை எடுத்து செல்வதை கண்டிப்பாக அந்த புதன் பகவான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவார். பக்கபலமாக இருப்பதை கண்டிப்பாக அந்த புதன் உங்களுக்கு சாதகமான நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு புதனும் சாதகமாக நிலையில் இருக்கா, உங்களுக்கு அந்த சுக்கிர பகவானும் ஸ்தான அதிபதியும் சாதகமான நிலையில் உங்களுக்கு நல்ல ஒரு அவருடைய பார்வை சிறப்பான பார்வை உங்கள் மேல் படுவதால் கண்டிப்பாக ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுவதை யாராலும் தடுக்க இயலாது. ஏன்னா உங்களுடைய அதிபதி 2ஆம் வீடு 7ஆம் வீட்டில் உங்களுக்கு துலாம் ராசிக்கு பாதகஸ்தானத்தில் உட்கார்ந்து இருந்தாலும் அவருடைய பார்வையானது உங்கள் வீட்டில் விழுகிறது. உட்காரும் இடத்திலும் கவனமாக கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் வீட்டில் உட்கார்ந்து இருந்தாலும் கண்டிப்பாக திருமணத்துக்கு தடைகள் கொடுத்தாலும் கண்டிப்பாக அவருடைய சுப பார்வையானது உங்கள் வீட்டில் விழும்போது சுப நிகழ்ச்சிகள் ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக தனவரவு ஆடம்பர பொருட்கள் நகை வாங்குவதும் விற்பதும் ஒரு லாபத்தை ஈட்டு கொடுப்பார். அதனால் கண்டிப்பாக ஒரு குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படுத்தி கொடுப்பார். கண்டிப்பாக குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உங்களுடைய 4ஆம் வீட்டுக்கும் உங்களுடைய 5ஆம் வீட்டுக்கும் கண்டிப்பாக அந்த சுக்கிர பகவான் யோகாதிபதியாக வருவதால் உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி வருவதால் கண்டிப்பாக 4ஆம் வீட்டுக்கு கொடுக்கக்கூடிய வண்டி வாகனம் சுகஸ்தானம் உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு கல்வி சம்பந்தப்பட்ட துறை கண்டிப்பாக செழிப்பான ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். 5 கூடிய புத்திர ஸ்தானம் உங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் நல்ல ஒரு உங்களுக்கு கௌரவத்தையும் கொடுக்கக்கூடிய ஸ்தானாதிபதி அந்த 5ஆம் வீட்டுக்கு அந்த சுக்கிர பகவான் யோகாதிபதி வருவதால் கண்டிப்பாக இந்த பாக்கியம் இந்த காலகட்டத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இல்லை என்றாலும் உங்களுக்கு சூரிய பகவான் 6இல் நிறைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார். சூரிய பகவான் கவலை வேண்டாம். உங்களுக்கு மற்றொரு கிரகமான குருவின் பார்வை உங்கள் மீது தற்போது விழுந்து கொண்டிருக்கிறது. தற்போது அந்த குருவின் பார்வை 6 கூடிய உங்களுக்கு பாவியாக வருவதால் அவருடைய பார்வை பட்டாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு நற்பலனை செய்ய மாட்டார். உங்களுக்கு குரு அந்த அளவுக்கு யோகாதிபதி அல்ல. உங்களுக்கு யோகாதிபதி சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சனி பகவானும் ராகு கேது கூட உங்களை நன்மை செய்து விடுவார். ஆனால் குரு செய்ய மாட்டார். கவலை கண்டிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும்.
கவலை வேண்டாம் நேயர்களே. உங்களுக்கு தற்போது உங்களுக்கு சனி பகவானும், புதனும், சுக்கிர பகவானும் தற்போது இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்களுக்கு சாதகமான நிலையில் அமர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக சாதகமான பலனை அடைய முடியும். உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் ஏற்படுத்தியே தீரும். உங்களுக்கு தரக்கூடிய நிலையில் இந்த கிரக அமைப்பு உள்ளதால் கண்டிப்பாக அந்த பலனை நீங்கள் அடையப் போகிறீர்கள். ஏப்ரல் மாதம் முழுவதும் கண்டிப்பாக சாதகமான நிலை அடைவதை கண்டிப்பாக யாராலும் தடுக்க இருக்காத தடுக்க முடியாத நேயர்களே. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சியான பாதை அமைவது உறுதி நேயர்களே. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு தெரிவிங்க நேயர்களே. ஒவ்வொரு வீடியோவும் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை ஃப்யூச்சர் அறியக்கூடிய ஒரு எதிர்காலத்தை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி தந்து கொண்டு வருகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு என்றென்றும் உங்களுக்கு எங்கள் வீடியோவுக்கு கொடுத்து கண்டிப்பாக ஒரு படிப்படியாக ஒரு முன்னேற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தாருங்க நேயர்களே. உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்கள் பகிருங்கள். கண்டிப்பாக யாருக்காவது கண்டிப்பாக ஒருவருக்கு இந்த வீடியோ சாதகமாக இருக்க நிலை ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு புரிதலை உண்டாக்கும். கண்டிப்பாக நேயர்களே. நன்றி நேயர்களே, நன்றி. நம்ம வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தெரிவிங்க. நன்றி நேயர்களே. நன்றி நேயர்களே.